இட்ஸ் சண்டே ஈவினிங். அம்மா வீட்டுக்கு கிளம்பணுமா, அப்படியே போற வழியில ஸ்நாக்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு கங்கா ஸ்வீட்ஸ் போனோம். நேஹா நவீனா ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்க. நமக்கு ஐஸ்கிரீம் வந்து அந்த கிளைமேட்க்கு சாப்பிடணும் போல தோணல. பாசுந்தி வாங்கினோம். எப்பவும் கங்கா ஸ்வீட்ஸ்ல பாசுந்தி சூப்பரா இருக்கும். ஆனா இந்த டைம் கொஞ்சம் சுமாரா தான் இருந்தது. அப்படியே வீட்டுக்கும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். நேஹா நவீனா 2 பேருமே தாத்தா வீட்டுக்கு கூட்டு போய் விடுங்க, ரொம்ப போர் அடிக்குதுன்னாங்க. சரி, அவங்களும் லீவுக்கு போய் இருக்கவே இல்லை. ஏன்னா நேஹாக்கு ரிசல்ட் இப்பதான் வந்துச்சா, சரி ரிசல்ட் வந்த உடனே கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணோம். தங்கச்சியும் அவங்க ஃபேமிலியோட ஷாப்பிங் போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்க போயிட்டு கொஞ்ச நேரத்துல வந்துட்டாங்க. சம்மர் வெக்கேஷனுக்கு என்னதான் நம்ம குளுமணாலி போறது, டெல்லி போறதுன்னு சொல்லிட்டு அவுட் சைட்ல நம்ம போய் என்னதான் என்ஜாய் பண்ணாலும், நம்ம தாத்தா பாட்டி வீட்ல இருக்கிறது, அத்தை வீட்ல, சித்தி வீட்லன்னு சொல்லிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்றது ஒரு தனி ஒரு சந்தோஷம் தான். எனக்கும் என் தங்கச்சிக்கும் சம்மர் வெக்கேஷன் வந்து இந்த மாதிரி தான். தாத்தா பாட்டி வீட்டுக்கு போறது, சித்தி வீட்டுக்கு, அத்தை வீட்டுக்கு போறது, இந்த மாதிரி தான் வந்து நாங்க என்ஜாய் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி போறதுனால நம்ம ரிலேஷன்ஷிப்பும் நல்லா மெயின்டைன் ஆகும். அது இல்லாம நம்ம ஏஜ் ஆனதுக்கு அப்புறமா தாத்தா பாட்டிக்கெல்லாம் வந்து பேரன் பேத்தி கூட இருக்கிறதுமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சம்மர் வெக்கேஷன் பத்தி உங்களுடைய ஒப்பீனியனை கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்க லாஸ்ட் வீக் ஊருக்கு போயிட்டு வந்தோமா, அதனால நேஹா நவீனா அவங்க அத்தை வீட்டுல நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து அவங்க தாத்தா வீட்டுக்கு போயிருக்காங்க. எங்க ஊர்ல நடந்த கோயில் கொடையோட லாங் வீடியோ நேத்திக்கு அப்லோட் பண்ணிருக்கேன். டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க.